ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது கவின் சாலின் ஒன். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் பாட்டி சொன்ன வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் நல்லா பிஞ்சான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதோட காம்பு பகுதி ஒடிச்சா ஒடியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது பிஞ்சு வெண்டைக்காய். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய்க்கு மேலே குட்டி குட்டி முள் மாதிரி, அதுக்கு பேர் சொன்னன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கழுவி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா வெண்டைக்காயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஊற்றாமல் வெண்டைக்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். சிலர் வதக்காமல் அப்படியே பச்சையாகவே போட்டு குழம்பு வைப்பாங்க. அப்படி செஞ்சோன்னு அது ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும். அதனால நான் எப்பயுமே அதை வதக்கிட்டு தாங்க எது செஞ்சாலும், அது குழம்பாகட்டும் சரி, புளிக்கறி ஆகட்டும் சரி, எதுவுமே நான் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன். இப்போ வெண்டைக்காயில நீர் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நல்லா ட்ரையாக சுத்தமாக இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஆயில் ஊற்றக்கூடாது, நல்லா ட்ரையாகவே வதக்கி எடுக்கணும். இப்போ வேறொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. தக்காளியோட வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட வீட்டு மசால் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுக்கிறேன். எனக்கு திக்காக கூட்டு மாதிரி வேணும் அப்படிங்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். தேங்காய் 2 சில்லு அளவுக்கு எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் விழுதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே அந்த குழம்போட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். ஃபைனலாக தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் குழம்போடு இதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பாட்டி சொன்ன வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் பிரட்டி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூட்டபிளான கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.